இந்த லூக்கா 22ஆம் அதிகாரம் 36ல இருந்து ஒரு 2-3 வசனங்கள் தான் இவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இவன் என்ன கோத்திரம்? ஆசேர் கோத்திரம். இவன் யாரு? பாலுவேலின் குமாரத்தி. இவன் யாரு? ஒரு தீர்க்கதரிசி. எல்லாம் சொல்லுவோம். ஆசேருடைய கோத்திரம், ஒரு தீர்க்கதரிசி. என்ன போட்டிருக்கு? அவருடைய பேக்ரவுண்ட். பைபிள் வந்து பேக்ரவுண்ட் இல்லாம எதையுமே சொல்றது இல்லை. அதாவது எதை சொன்னாலும் ஒரு பேக்ரவுண்டோட தான் சொல்லும். சும்மா மொட்டையா ஏதாவது சொல்லிட்டு அதாவது ஒரு அது உண்மையான தன்மையை விளக்காம பைபிள் எதுவுமே சொல்லாது. அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு வசனம் இருந்துச்சுன்னா அதுக்கு தொடர்புடைய வயதத்துல ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும், அதுடைய கனெக்ஷன் இருக்கும். மெல்கிசேதேக்கை பத்தி ஆதியாகமத்துல இருக்குது, அதோட தொடர்ச்சி எங்க இருக்குது? 110ஆம் சங்கீதத்துல இருக்கு. அதோட தொடர்ச்சி எங்க இருக்குது? எபிரேயர் புத்தகம் 7ஆம் அதிகாரத்துல இருக்கு. அப்போ பைபிள நம்ம வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணும்னா முழு பைபிளையும் வாசிக்கணும். சங்கீதம் மட்டும் வாசிக்கிறது, நீதிமொழிகள் மட்டும் வாசிக்கிறதுன்றது வந்து ஒரு பொருளை பத்தி, ஒரு நபரை பத்தி, இல்ல தேவன் வைத்திருக்கிற முழு பிக்சரை பத்தி நம்ம படிக்கணும்னா ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் அந்த பொருளை பத்தி என்ன சொல்லுது, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது, தேவன் அந்த காரியத்தை குறித்து ஒரு கேரக்டரை பத்தி அனுப்புனா அந்த கேரக்டரை பத்தி தேவன் என்ன சொல்லுகிறார், இல்ல ஒரு எதிர்காலத்தை பத்தி என்ன சொல்றாரு, வாக்குத்தத்தத்தை பத்தி என்ன சொல்றாரு, சுகத்தை பத்தி என்ன சொல்றாருன்றத எங்க இருந்து கண்டுபிடிக்கணும்? ஆதியாகமத்துல இருந்து கண்டுபிடிக்கணும். நடுவுல எடுத்து பிடிச்சீங்கன்னா அப்புறம் அந்த 5 கூடர்கள் யானைய தரவனுகள் தான், இதான் கரெக்ட் அதான் கரெக்ட். அப்ப என்னன்னா முழு பிக்சரையுமே பார்க்காம பாதி பிக்சரை பார்த்துட்டு இதுதான் கரெக்ட், இந்த வசனம் தான் கரெக்ட்னு சொல்ல முடியாது. பாத்தீங்கன்னா எசபேலை பத்தி எங்க இருக்குது? 1ஆம் சாமுவேல் புத்தகத்துல இருக்குது. அடுத்தது எசபேலை பத்தி எங்க இருக்குது? வெளிப்படுத்துற விசேஷத்துல இருக்கு. சபைகளுக்கு சொல்லும் போது 7 விதமான சபையில போய் சொல்லும் போது யோவான் சொல்றாரு. அப்போ பைபிள்ல எந்த மூலைனாலும் ஒரு பொருளை விளக்கக்கூடிய காரியங்கள் இருக்கும். அதுக்கு யார்தான் வாசிக்கணும்? தேடி வாசியுங்கள். எல்லாம் சொல்லுவோம். வேதாகமத்தை தேடி வாசியுங்கள், அதற்கு ஜோடு இல்லாதிராது. அப்போ என்ன காரணம்? இப்ப இயேசு கிறிஸ்து முழு வேதத்தை பேசினாரா, பாதியை பேசினாரா? இயேசு கிறிஸ்துடைய பிறப்புல ஏசாயா பத்தி வருதா? ஏசாயா தீர்க்கதரிசியை பத்தி மென்ஷன் பண்ணப்படுதா? பண்ணப்படுது. எரேமியா பத்தி மென்ஷன் பண்ணப்படுதா? பண்ணப்படுது. இவரு எரேமியாவில் ஒருவர் கூட சொல்றாங்க தீர்க்கதரிசின்னு சொன்னாங்க. சரி, அப்போ இயேசு கிறிஸ்து மோசேயை மென்ஷன் பண்ணாரா? மென்ஷன் பண்ணாரு. தாவீதை மென்ஷன் பண்ணாரா? மென்ஷன் பண்ணாரு. யோவான் 8:50 பாத்தீங்கன்னா அவரு ஆபிரகாமை மென்ஷன் பண்ணாரு. அப்போ யோனாவை மென்ஷன் பண்ணாரா? இயேசு மென்ஷன் பண்ணாரு. சாலமோனை மென்ஷன் பண்ணாரா? மென்ஷன் பண்ணாரு. தாவீதை மென்ஷன் பண்ணாரா? மென்ஷன் பண்ணாரு. அப்போ இயேசு அப்போ ஒரு பக்கம் படிச்சுட்டு பிரசங்கம் பண்ணாரா? ஒரு பக்கம் படிச்சுட்டு அவர் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாரா? இல்ல முழு வேதாகமத்தையும் படிச்சாரா? நம்ம படிக்கிறது என்னன்னா, என்னங்க பைபிள் வாசிங்க? அவங்க சொல்லுவாங்க இன்னைக்கு சங்கீதம் வாசிங்க, நேற்று என்ன வாசிங்க? சங்கீதம் வாசல். போன மாசம் என்ன வாசிங்க? சங்கீதம் வாசல். அப்படி இல்ல, சங்கீதம் மட்டுமே வாசிக்கூடாது, நீதிமொழி மட்டுமே வாசிக்கூடாது, முழு பைபிளையும் வாசிச்சாதான் அவருடைய பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியும். அப்போ இயேசு கிறிஸ்து எல்லா ரெக்கார்டு மத்த 4 சுவிசேஷத்துல இயேசு பேசியிருக்காருல்ல, இந்த பழைய ஏற்பாட்டு வசனங்களை மட்டும் அந்த 4 சுவிசேஷத்துல எடுத்துட்டீங்கன்னா எவ்வளவு இருக்குன்றீங்க? சுவிசேஷம் முழுமையாக இருக்கு. ஏன்னா ஒரு நல்ல போதகன் பழையவைகளிலிருந்தும் புதியவைகளிலிருந்தும் பேசுவார். நல்ல விசுவாசி என்ன செய்யுது? பழைய ஏற்பாட்டுல தான் இயேசுவாக்காம, இயேசு வந்ததுனாலதான் இயேசு வந்ததுக்கு அப்புறம் இல்ல, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அதனால முன்னாடி இருக்கிறதே இருக்கு, அதையும் காட்டணும். இயேசு வந்து சிலுவையை என்ன செய்தார் என்பதையும் காட்டணும். இயேசு சிலுவை ஏற்றுக்கொண்டதுனால அவங்களுடைய வாழ்க்கை எந்த விதமா மாறி இருக்கு, மாற்ற முடியும், விசுவாசிக்க முடியும், என்ன செய்ய முடியும்ன்றதையும் ஒரு மக்கள் என்ன காரியத்தை வளர்க்கணும்? 3 காரியத்தை வளர்க்கணும். இயேசுடைய பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள இப்போ எம்மாவசிஸ்ல என்ன பேசினாரு? மோசையின் ஆகமங்களிலும் தீர்க்க தரிசன ஆகமங்களுக்கு இயேசு பேசினார். அப்ப நீங்க என்ன பேசணும்? இயேசுவை எங்கிருந்து பேசணும்? பழைய ஏற்பாடு காமிக்கணும். அப்போ பழைய ஏற்பாடு ரொம்ப முக்கியம். ஏன்னா அதான் பேஸ்மெண்ட்.
புதிய ஏற்பாடு இருக்கிறதுக்கு அது பழைய ஏற்பாடு. ஏன்னா பழைய ஏற்பாடு ரொம்ப முக்கியம். சரி, பழைய ஏற்பாடு காமிச்சாரு. நமக்கு பழைய ஏற்பாடு வேண்டாம், புதிய ஏற்பாடு வேண்டாம்ன்றதும் தப்பு. அப்ப பழைய ஏற்பாடு இயேசுவை காமிச்சது. 4 சுவிசேஷங்கள்ல இருந்து இயேசு என்ன விதமான அற்புதங்களை செஞ்சாரு, எப்படி மறிச்சாருன்றதை காட்டணும். நிருபங்கள் என்ன சொல்லுது, இயேசு சிலுவையில மறித்ததுனால அவர் செய்த தியாக பலியினால் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, என்ன மாற்றம் உண்டாயிருக்குன்றத தேவனுடைய வார்த்தை வெளிப்பாடாக சொல்லுகிறது. அப்ப எதை படிக்கணும்? 3மே முக்கியமா இல்ல முக்கியம் இல்லையா? ஏதாவது ஒண்ண மட்டும் புடிச்சுக்கிட்டு அடிக்கல. நம்ம எப்படி இருக்கணும்னா பேலன்ஸ்டா இருக்கணும். என்ன சொல்ல, பக்கத்துல பார்த்து பேலன்ஸ்டா இருக்கணும். இயேசுவை பற்றி தீர்க்கதரிசனத்தை வாசிக்கணும், இயேசுடைய சுவிசேஷத்தை வாசிக்கணும், இயேசுடைய மரணம், உயிர்த்தெழுதல், பாடுகளினால் வருகிற ஆசீர்வாதத்தையும் வாசிக்கணும். சரி, ரைட், ஓகே. இப்போ லூக்காவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். என்ன? ஆசேருடைய கோத்திரம். அவர் யார்? அவர் யார்? பானுவேலின் குமாரத்தி. அவர் யார்? ஒரு தீர்க்கதரிசி. எல்லாம் சொல்லுங்க. அப்புறம் இன்னொன்னு போட்டிருக்கு, அவனோட லைஃபையும் ஒரே வசனத்துல போட்டிருக்கு. அவ கோத்திரம் என்ன பாருங்க, ஒரே வசனத்துக்குள்ளேயே அவருடைய கோத்திரம் என்ன, அவர் யாருடைய குமாரத்தி, அவ யார், அவ யாரு, அவர் பானுவேலினுடைய ஆசேருடைய கோத்திரம், பானுடைய குமாரத்தி, அவர் ஒரு தீர்க்கதரிசி. யார் சொல்றது? இந்த லூக்கா எழுதின லூக்காவே அவளை பத்தி என்ன சொல்றாரு? தீர்க்கதரிசின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவருடைய லைஃப் பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவள் கன்னி பிரயாணத்தில் விவாகமானது முதல். கன்னி பிரயாணம்னா என்னது? அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப சின்ன வயசுல மேரேஜ் பண்ணுவோம். 12 வயசுல எல்லாம். அப்ப 12 வயசு 13 வயசுல வச்சுங்க, 14 வயசுல வச்சுங்க, அது 7. அப்ப எவ்வளவு, எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்க. அவன் சின்ன வயசுல கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரயாணத்தில் விவாகம் ஆனது முதல் 7 வருஷம் புருஷனோடு வாழ்ந்தவளும். அப்ப எத்தனை வருஷம் புருஷனோட வாழ்ந்தா? அப்ப ஒருத்தருடைய ரெக்கார்ட ஒரே வசனத்துக்குள்ளேயே அடங்கியிருக்கு. நான் என்ன சொல்லலாம், உங்க வாழ்க்கை குறித்ததான படம் ஒரே வசனத்துக்குள்ள கூட இருக்கும். அங்கங்க இருக்குது, தீர்க்கதரிசனமா சொல்லப்பட்டிருக்கு. உங்க வாழ்க்கை குறித்த வாக்குத்தத்தம் இருக்குது, தீர்க்க தரிசனம் இருக்குது, தேவன் என்ன செய்து முடித்தார் என்பது இருக்குது. அதே சமயத்துல உங்களுடைய வாழ்க்கையுடைய ஹிஸ்டரி, உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய அழைப்பு எல்லாமே ஒரே வசனத்துக்குள்ளே வந்துடும். இவருடைய வாழ்க்கை பாருங்க, அவருடைய கோத்திரம், அவங்க அப்பா பேரு, அவங்க தீர்க்கதரிசி, அவளுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு, எத்தனை வருஷம் அவள் கணவனோட வாழ்ந்தா, எல்லாத்தையும் ஒரே வசனத்துக்குள்ள தேவன் அடக்க முடியும்னா, உங்களுடைய வாழ்க்கைக்குரிய சாவிய தேவன் ஒரே வார்த்தைக்குள்ளே வைத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, வாழ்க்கையை பத்தி, வாழ்க்கையை பற்றி தானே வெளிப்பாடுகளை ஒரே வார்த்தைக்குள் வைத்திருக்கிறார். அப்போ வேத வசனத்தை எப்படி படிக்கணும்? தூங்கி வச்சுட்டு டீயை குடிச்சிட்டு அப்புறம் படிச்சுக்கலாம், வேற சமையல்லாம் முடிச்சுட்டு படிச்சுக்கலாம். முதல்ல உங்க பிரைனை தேவனுடைய வார்த்தைனா நடக்கணும். என்ன சொல்லுவோம்? உங்க பிரைனை, உங்களுடைய சிந்தனையை. ஏன்னா அவன் போட போறான், நீ நாள் ஃபுல்லா போட போறான், என்னென்னோ போட போறான். ஆனா நீங்க என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னாடி தேவனுடைய வார்த்தையுடைய எண்ணங்களினால, தேவனுடைய படங்களினால, தேவனுடைய வசனத்தினால நிரம்பிடணும். அப்ப அவன் என்ன போட்டாலும் அது வேலை செய்யாது. இதான் வேலை செய்யணும். டேய், நான் யார் தெரியுமா? ஆசீருடைய கோத்திரம், பானுவேலின் குமாரத்தி. நான் என்ன கோத்திரம் தெரியுமா? நான் ஆசாரியன். நான் யார் தெரியுமா? நான் இயேசுடைய குமாரன். இயேசு என்னுடைய அப்பா, பிதாவுடைய அப்பா. நான் அவருடைய குமாரன். நான் யார் தெரியுமா? உன்னதமானுடைய தீர்க்கதரிசி. நான் யார்? தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்ல முடியும். என் வாழ்க்கை ஒருவேளை எப்படி கடந்த காலத்துல 7 வருஷம் எப்படி ஆனாலும் பரவாயில்ல, ஆனா எனக்கு தேவன் ஒரு புதிய வழிய வாசல வைத்திருக்கிறான்றது வெளிப்பாடு வந்துடும். பாருங்க, அவள் எப்படிப்பட்டவளா இருந்தா? அதிக வயது சென்றவளா இருந்தா. எல்லாம் சொல்லுவோம். இதுல என்ன ஒரு வசனத்துல என்னென்ன இருக்கு பாத்தீங்கன்னா, எப்படி படிக்கணும்னா காரணம் ஒத்து வச்சு படிக்கணும். சில படிக்கும் போது வயல ஏதாவது போட்டுட்டு பப்ளிக்காம போட்டு அப்படி படிக்க கூடாது. உங்க ஞாபக சக்தி எங்க இருக்கும்? ஞாபகம் கவனிச்சு படிக்கணும், சிந்திச்சு அந்த வசனத்தையே நோக்கி வாசிக்கணும். சொல்லுங்க. அப்புறம் பானுவேலி குமார் அப்புறம் இப்படி படிச்சீங்கன்னா என்ன செய்யாது? ஒரு பக்கம் ரேடியோ, ஒரு பக்கம் டிவி ஏதாவது போட்டுக்கிட்டு படிச்சீங்கன்னா
நீங்க வேதத்தை படிக்கலாமே தவிர வேதத்துல இருந்து தேவன் சொன்ன கருத்தை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியாது. மண்டையில போய் பல காரியங்களை வந்துட்டு இங்க ஒரு நோட்ஸ் எடுத்துட்டு எழுதிட்டே படிக்கிறேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. பைபிளை வாசிக்கும் போது நீங்களும் உங்களுடைய வேதாகமும் நீங்களும் உங்களுடைய நோட்டும் உங்க பேனாவும் கையில இருக்கணும். எதுக்கு? ஆயத்தமா இருக்கிறேன், என்ன கொடுக்குறேன், சரி ரைட்.